Good morning, Assalamualaikum, welcome to JJmum's kitchen. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் ஒன்று உங்களுக்கு ஒன்று வரும். இது வந்து ஆப்பிள் ஜூஸ் தான். ஆப்பிளோட நன்மைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா பழ ஜூஸுமே நன்மை தான். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க குடிக்கலாம், இனிப்பு இருக்கிறவங்க குடிக்கலாம். ஆனால் ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரத்த அடப்பு, குழாய் அடப்புலாம் இருக்குல்ல, அவங்க கூட இதை குடிக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. அப்படி இருக்கிறவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வேளையாவது இதை இந்த ஆப்பிள் ஜூஸை குடிங்க. குடிச்சு ஒரு மாதம் குடிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கும் டேஸ்ட்டு, உடம்பு ஆரோக்கியமும் கூட. நம்ம உடம்புல இருக்கிற நிறையா சீக்குகளை வந்து இது வந்து இந்த ஆப்பிள் வந்து விரட்டும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்கம்மா. இப்போ வாங்க நம்ம அந்த ஆரோக்கியமான ஜூஸை கடை முறையில் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். இது வந்து 2 பழ ஜூஸு போதும். அதுக்கு முதல்ல என் கை உரையை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் கை உரை வந்து என் ஃப்ரெண்டு இங்கே தூடம் விற்கிறாங்க. அவங்க எனக்கு வந்து ஹடியாக பண்ணாங்கம்மா, எனக்கு கொடுத்தாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இதை கையில் போட்டுக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ 4 வெட்டிக்கிறேங்கம்மா. ஆப்பிளை ஃபுல்லாக கழுவிட்டு அடியவும் முனியும் வெட்டிட்டு போடுங்க. எப்போவுமே நீங்கள் அப்படி தான் செய்யணும். அதோட மிக்ஸி இதை பழ ஜூஸ் மிஷினை தட்டி விடுங்க. தட்டி விட்டு எப்பவும் போல் அது உள்ளுக்கு போட்டு அரைச்சிருங்கம்மா. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அமுக்கி விடுங்க. எல்லா ஜூஸும் வெளியே வந்துடும். அடிக்கடி ஜூஸ் குடிக்கிறவங்க இந்த மிஷினை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறேங்க. இது விலையை கூடவெல்லாம் கிடையாதுமா. 180 வெள்ளியோ என்னமோ தான் இதோட விலை. அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கும் விலை தெரியலை. சின்ன மிஷின் வேண்டாம் வாங்கிக்கிறலாம். அது வந்து 80 வெள்ளிக்கெல்லாம் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோதாம்மா. காஃபி டீயை வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும் குடிச்சிட்டு ஒரு நேரத்துக்கு இப்படி ஜூஸை போட்டு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா மத்தியானம் வெளியில் குடிங்கம்மா. நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். அதோட மறுபடியும் திருப்பி நான் ஊற்றி உப்பு போடுறேன். அந்த உப்பு எதுக்கு போடுறோம்னா அதோட புளிப்பும் இருக்கும். பச்சை ஆப்பிள் வந்து ஓவரான புளிப்பாக இருக்கும், அதுக்காண்டி நம்ம உப்பு போடுறோம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்து கறக்கக்கூடாது, அதனால் கொஞ்சோன்னு ஒரு உப்பு. அப்புறம் ப்ரௌன் சுகரை வெள்ளை சீனியை நீங்கள் போட்டுக்கிறங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுறேன். போட்டு நல்லா கலந்துக்கிறங்கம்மா. கலந்துக்கிட்டு ஐஸ் கியூப் போட்டு குடிக்கிறனா குடிங்க, இல்லைன்னா சும்மா குடிக்கிறனா சும்மா குடிங்க, உங்கள் விருப்பம். இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இப்படி தான் ஆப்பிள் ஜூஸ் செய்யணும். இந்த மிஷினு பழ ஜூஸ் மிஷின் இல்லாதவங்க வடிகட்டிக்கிறங்கம்மா. அது எப்படின்னு எனக்கு தெரியாதும்மா, நான் செஞ்சதில்லை. அவ்வளோதாம்மா. இதில் நம்ம வந்து ஐஸ் கியூப்பு போடுறோம். நான் கூட 2 தான் போட்டேன்னு நினச்சேன், அதில் 4 போட்டிருக்கிறேன். நல்லா வெயில், அதனால் நல்லா குளுன்னு தூக்கி குடித்தாச்சு. குடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்க வேண்டியது தான். ஓகேம்மா, அவ்வளோதாம்மா. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப், JJmum's kitchen. Bye. See you. Bye.